முஸ்லீம்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி பார்த்துருப்போம், ஒரு புகை போடுற மாதிரி பார்த்துருப்போம். அப்புறம் வந்து யாராவது புச்சர், அதாவது கறிக்கடையில் கசாப்பு வெட்டுற மாதிரி, இந்த மாதிரி தான் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து த்ரூ அவுட் த மூவி அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி இருக்குது. அட்டகாசமாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார். அதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் உள்ளதை வந்து அந்த கஷ்டப்படுறத, வெளிநாட்டுக்கு போகிறத, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அதை வந்து ரியாலிட்டியை வந்து அது அது உள்ளே நுழைஞ்சாதான் தெரியும். அந்த உள்ள நுழைய வச்சு ஒவ்வொரு கேரக்டரையும் உள்ள நுழைய வச்சு அந்த கஷ்டத்தை புரிய வைக்கிறாங்க. ரியலி ஃபேன்டாஸ்டிக். யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. யதார்த்தமான இதே ஒவ்வொரு கேரக்டரும் அழகாக கொண்டு போயிருக்காங்க. டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்கு ஆல் ஓவர் சூப்பர் சார், ஃபேன்டாஸ்டிக். அவங்க வீட்டில் குடும்பத்தில் எப்படி சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் ஆண்கள் பெண்கள், அப்புறம் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காரு. வேறு எந்த மதத்தையும் எடுக்கலை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன உணர்வுகளை அந்த குடும்பங்களில் அந்த சமுதாயத்தில் என்ன நடக்கும், எப்படி இருப்பாங்க, அப்புறம் அந்த டயலாக் முதற்கொண்டு அவங்க பேச்சு வழக்கு கூட உண்மையிலேயே அதை நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. அதில் எதையும் ஆர்டிஃபிஷியலாக இல்லை. ஸோ எல்லாமே புதுமுக இயக்குனரில் வச்சு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அது வந்து முஸ்லீம்ஸ்ன்னு பார்க்காம ஒரு கிராமத்து வாழ்க்கையை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணி கொண்டு வராங்க அதை மீன் பண்ணி அப்படி இருந்துச்சு. முஸ்லீம்னு இல்லை, அப்படி முஸ்லீமை ரொம்ப இது பண்ணலை, காமனாக நார்மலாக தான் இருந்தது. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. யாரோட ஆக்டிங்குமே வந்து குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு அதை ஆக்டிங்காக பண்ணாமல் ரியல் லைஃப்பில் நடித்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம். எல்லா நடிகர்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து கஸ்தூரிராஜா சார்லாம் எல்லாருமே வந்து கஸ்தூரிராஜா சார்லாம் வந்து கேட்கவே வேணாம், மிரட்டி எடுத்திருக்காரு இந்த படத்தில், ஆழ்ந்திருக்காரு. ஸோ மெயினாக வந்து விஷுவலும் மியூசிக்கு டைரக்ஷனு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஃபேமிலியாக வந்து மதங்களை பற்றி அது பேசவே இல்லைங்க. அது இஸ்லாமிய குடும்பத்தோட ஒரு சென்டிமெண்ட்டு, ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் அது. வெளிநாடுக்கு வந்து நிறைய இஸ்லாமியஸ் போகிறாங்க. அவங்க வந்து ஃபேமிலி எப்படி பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்க, திருப்பி வந்த பிறகு வந்து ஃபேமிலிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் வந்து பேசக்கூடிய படம். நல்ல படம் சார், சூப்பராக இருந்துச்சு படம். நல்ல ஒரு வாழ்வியலை காட்டியிருக்காங்க, சூப்பர் படம். இது ஒரு மனிதன் வாழ்க்கையை தான் சார் காட்டியிருக்காங்க. சகோதரன் வாழ்க்கையை நம்ம போய் நேரில் பார்க்குற மாதிரி தான். நம்ம இஸ்லாமியர் வாழ்க்கையை நேரில் போய் பார்க்குறோம் சார். இது அன்றாட இஸ்லாமியன் தாண்டி இது வந்து ஒரு கிராமத்தோட வாழ்க்கைன்னு சொல்லலாம், ஊரோட வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வாழ்றாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்றது பற்றி தான் சார் இருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி மூவி. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். உங்களோட ஃபாரின் லைஃப்பில் வாழ்கிற ஒரு ஃபேமிலிக்குமே இது கனெக்ட் ஆகும். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பிரிஞ்சு இருக்கிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒரு 90ஸ்லேருந்து 2K வரைக்குமே கொண்டு வந்திருந்தாங்க. 90ஸில் எப்படி லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி லவ் பண்ணுறாங்க, அந்த வீடியோ கால் மூமெண்ட்டாக இருக்கட்டும், டேப் ரெக்கார்ட் மூமெண்ட்டாக இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபாரினில் வாழ்கிறவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாரின் லைஃப் வாழ்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக எடுத்த படம் மாதிரி. ஒரு முஸ்லீம் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே ரியல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. என்னென்னா ஒரு ஃபேமிலி தான், ஃபேமிலி லவ் எல்லாமே கலந்த மூவி தான். எல்லாருமே பார்க்கலாம், சூப்பர் மூவி தான். முஸ்லீம் வர கஷ்டங்கன்னு இல்லை, அந்த ஏரியா அப்படி தான். முஸ்லீம்ஸ் அவங்க வாழ்க்கை எப்படின்னு காமிச்சிருக்காங்க, முன்னாடி எப்படி இருந்தாங்க அதெல்லாம். வெளிநாடு, ஆமாம் வெளிநாடு, அவங்க ஃபேமிலி அவங்க வாழ்க்கை எப்படி அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதுக்கிடையில் லவ் ஃபேமிலி எல்லாமே பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல மூவி, எல்லோரும் பாருங்கள். அப்படி தான் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கஸ்தூரிராஜா தெரியாத அளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓகே, எல்லாருமே படுதா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இது ஒரு சினிமாவாக இல்லை, ஒரு குடும்பத்தின் கதையாக இருக்குது. என்னென்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்குது. சினிமாவுக்கான திருப்பங்கள் அடி தடி எதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் நடக்கிற. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் நடக்கிற கதை. பொதுவாக நமக்கு இஸ்லாமிய நண்பர்கள் கிறிஸ்துவ நண்பர்கள் இருந்தால் கூட நம்ம அவங்க வீட்டில் நிறைய, அதுவும் இஸ்லாமிய வீட்டுக்குள்ளே நம்ம போயிருக்க மாட்டோம். அப்புறம் அவர்கள் சாமி கும்பிட்றது நம்ம இருக்கும். இதெல்லாம் டீட்டெயில் பண்ணியிருக்காரு. கஸ்தூரிராஜா சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு அந்த ஒரு அவரே இப்போ பேசுன மாதிரி எனக்கே அது வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் கூட நம்ம பார்க்குறப்போ ஒரு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய அப்பாவா எப்படி உணர்வுகளை இது பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நம்ம சினிமா அப்படின்னா
ஏதோ புதுசாக காட்ட வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்த்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான தான் சமுதாயம். அதை வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. யாருமே வந்து அதை ஆக்ட் பண்ண மாதிரியே இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூவி இது. இட் இஸ் சச் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மூவி. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி இதில் இருக்குது. இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி முஸ்லீம்ஸ் பற்றின ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற மாதிரியான ஒரு மூவி இருக்கும். முஸ்லீம்ஸ் வந்து நமக்கு படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா. ஸோ நீங்கள் இந்த மூவியை வந்து வாட்ச் பண்ணும்போது அவங்களோட லைஃப் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மூவியாக இருக்குது. அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைச்சு ஒரு சச்ச சோல்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து இது ஒரு 4 இயர்ஸ்க்கான ஹார்ட் ஒர்க். டிரெக்டரோட 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் எல்லாருக்குமே வரும், ஈவன் ஹீரோயினுக்குமே வரும். ஓகே, ஸோ அது கண்டிப்பாக எல்லாரும். அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் நம்ம படம் வந்துட்டு அப்படி எந்த மதத்தையுமே நம்ம பார்க்க மாட்டோம். அது கதையை தான் பார்ப்போம் நம்ம. ஆமாம்மா, பொதுவாகவே வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டது இது ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதை இப்போ அப்படியே கொண்டு வந்திருக்காரு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் அந்த மக்கள்லாம் கஷ்டப்பட்டதை இப்போ வந்து அதை அப்படியே ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்திருக்காரு. ரியலி டைரக்டர் வந்து பாராட்டணும், வீரா கதிரவன். இல்லை போர்லாம் அடிக்கல, அழகாக தத்ரூபமாக யதார்த்தமாக நீட்டாக கொண்டு போய் அழகாக முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேமிலி தான் மெயினாக பார்க்குற படம் இது. ஃபேமிலி தான். இது என்ன குத்தாட்டமா, இல்லை பஞ்சு டைலாகா, சும்மா ஏதோ ஒன்று அடிச்சிட்டு போகிறதா, இல்லை ஏதோ ஒன்று மிராக்கள் வந்த மாதிரி காமிச்சிட்டு போகிறதா அப்படிலாம் இல்லை. ரியாலிட்டியை காமிக்கிறாங்க, உள்ள ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டராக கொண்டு போயிடறாங்க. அழகான படம் சார், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். அதுவும் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கஸ்தூரி ராஜா அவர் பின்னிட்டார். அழகான சூப்பர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார். முக்கியமாக வந்து என்னன்னா வந்து ஃபேமிலிக்குள்ளார வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கணும். அது மாதிரி இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படம் தான். முஸ்லீம்ஸ்க்குன்னு வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அது வந்து அவங்க அந்த இஸ்லாமிய சமூகத்தோட அந்த ஃபேமிலியோட வந்து சென்டிமெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறத தான் வந்து பேசுகிறாங்க. நம்ம ஊரில் வேலை எல்லாம் வெளியூர் போய் அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சனைகள்லாம் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட மட்டும் தான் சார். முஸ்லீம்களில் வாழ்வியல் சம்மந்தப்பட்டு தான் சார். நல்லா இருந்தது. முஸ்லீமை தான் லவ் மேரேஜ் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் அதெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பராக நல்லா இருந்தது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டோட கூட்டிட்டு போயிட்டு பாருங்க, படத்தை என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு மாதிரி புது ஃப்ளேவர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க மாதிரியான ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்க.